ஹாய் ஜோமாஸ் ஃபேமிலி. இன்னும் ஃபீவர் சரியாகலை. பட் வேலை இருக்கும்போது வேலையை பார்த்துக்கணும், நம்ம தேடும்போது வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டோம். போயிட்டு வந்துட்டு ஈவினிங் ஆல்பர்ட் கால் வலிக்குன்னு சொன்னாங்க. வியான் எவ்வளோ க்யூட்டாக அமுக்கி விட்ருக்கான் பாருங்கள். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வியானை பார்க்கும்போது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி மறந்துடும். வியான் வாமா விளாட்லாம் அப்படின்னு அவன் என்ன காய்ச்சல் சளி அப்படிங்கிறது அவனுக்கு புரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் விளாண்டுட்டே இருக்கணும். பெட்டில் விழுந்து விழுந்து விளாடுறது இப்போ ஒரு புது விளாட்டாக கண்டுபிடிச்சிருக்கான். விழுந்துட்டு பயங்கரமாக சிரிப்பான். அதுக்கப்புறம் எங்கேயும் போல் வீட்லேயே தான் இருந்தோம். வியானுக்கும் நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு. என்கிட்ட இருந்து எனக்கு என்ன வந்தாலும் காய்ச்சல் வந்தாலும் சளி வந்தாலும் வியானுக்கு அப்படியே வந்துடும். இப்போன்னு இல்லை, சின்ன அவன் குழந்தையா இருக்கும்போது இருந்தே அது டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தான் இருக்குது. அம்மாவுக்கு என்ன இருந்தாலும் அது குழந்தைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஒரு வழியாக வியானோட பாட்டி ஊர்லேருந்து வந்துட்டாங்க. கைப்புள்ளைய கையில் பிடிக்க முடியல, அவ்வளோ சந்தோஷத்தில் 2 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேப்ரிக் ஸ்டாக் எடுத்திருந்தோம். அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா என்ன அப்படின்னு செக்கிங் பண்ணி உள்ளே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நேற்று போட்ட பிங்க் மேக்ஸி பார்த்தீங்கன்னா 10 பீஸ் தான் லான்ச் பண்ணியிருந்தோம். எல்லாமே நேத்தே புக் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாக் அவுட் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஸ்டாக் இல்லை, அடுத்த கலெக்ஷன் அடுத்த வாரத்தில் வரும். செக் பண்ணி பாருங்க.